தமிழன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025வது வருடம் உங்களுடைய வேலை, தொழில், முயற்சி, ஆரோக்கியம், உங்களுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறத்துக்கு அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புதன்கிழமை, மார்கழி மாதம் 17ஆம் நாள், பிரதமை திதி, பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசி, கன்னி லக்னத்துல இந்த ஜனவரி மாதம் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நமக்கு பிறக்க இருக்குது. இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் தனுசு ராசியில மார்கழி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் கடகராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு வக்ர பயிற்சியை தொடங்குறாரு. புதன் தனுசு ராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் கும்பராசியில 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்துல வக்ரமாகி இருக்கிறாரு. சனி கும்பராசியில இருக்கிறாரு. ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி விரிவாவே நம்ம பார்ப்போம். ரிஷப ராசிக்காரர்களுக்கும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் 2025ஆம் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஜனவரி மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல செஞ்சரிக்கிறாரு. உங்க ராசியில குரு பகவான் ரிஷப ராசியில குரு பகவான் வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. உங்க ராசிநாதனுக்கு பகை கிரகமான குரு பகவான் வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறதால வருமானத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு வருமானம் எந்த அளவு வருதோ அந்த அளவு செலவுகளும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பணிபுரியும் இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். பாதியில நின்ற பணியில எல்லாத்தையும் செய்து முடிப்பீங்க. தொழில அப்படியே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிருப்பீங்க. இப்ப திரும்பவும் அந்த தொழிலை முன்னேற்றகரமான பாதைக்கு எடுத்து போவீங்க. தொழிலை விரிவாக்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உங்களுடைய முயற்சியில பல்வேறு விதமான தடைகள், தடங்கல்கள் எல்லாமே இருந்திருக்கும். அந்த தடைகள்கள் எல்லாமே விலகி அந்த முயற்சியில வெற்றி அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்க போகுது. கும்பராசியில தான் சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த மாதத்துல, இந்த ஜனவரி மாதத்துல 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் உங்க ராசிநாதன் தொழில் ஸ்தானத்துல பலம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் கூட சனி பகவானும் இருக்கிறாரு. அப்ப வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். உத்தியோகத்துல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியாத நிலையில் இருந்துட்டு வந்திருப்பீங்க. இனிமேல் உங்களுடைய தொழிலை நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலையில் இருந்துட்டு வந்திருப்பீங்க. அந்த ஏற்ற இறக்க நிலை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் மறையும். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான குரு வக்ரம் பெறுவதால் ஒரு சில காரியம் நல்லபடியாக முடியும். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கி பணம் எல்லாமே வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். பிள்ளைகளோட கல்வி சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக ஒரு சில முயற்சிகள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த முயற்சியில் நல்ல வெற்றி அப்படிங்கிறது உண்டு. கேது பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு ரிஷப ராசிக்கு. அதனால் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிகமான நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதத்தில் சென்று வருவீங்க. ஆரோக்கியத்தில் அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். குழந்தைகளுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் அதிகப்படியான செலவுகள் அப்படிங்கிறது வரலாம். உங்களுடைய பணத்தையும் நீங்கள் கவனிச்சுக்கிறது நல்லது. 10ஆம் வீட்டில் உள்ள சனி பகவானால தொழில் சம்பந்தமாக சில சவால்களையும் சில நன்மைகளையும் உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். அதனால முக்கியமா நிதி ரீதியா ஓரளவு பிரச்சனைகளை எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க. இந்த மாதத்துல ஒரு சில காலகட்டத்தில் தைரிய குறைவு, தன்னம்பிக்கை குறைவு இதெல்லாமே ஏற்படலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. உங்க ராசி அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. எந்த வகையில பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அதிகமான உழைப்பை எந்த வகையில போடலாம் அப்படிங்கிறது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். 10ஆம் வீட்டில் அதுவும் தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால புதிய வேலைக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா
புதிய வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். சனி பகவான் 10ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ படிப்பு தொடர்பான விஷயங்களில் மாணவர்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய கவனம் படிப்பில் மட்டும்தான் இருக்கணும். மற்ற விஷயங்களில் செல்லுவதை தவிர்த்துக்குங்க. குடும்பத்தில் அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள், தவறான புரிதல் இதெல்லாமே வரும். அப்போ பொறுமையையும் வார்த்தையில நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால காதல், திருமண வாழ்க்கையிலெல்லாம் உங்களுக்கு கலவையான பலன் அப்படிங்கிறது தான் உண்டு. 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ பண விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். வரவேண்டிய பணம் சேரும். இல்லை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்கியிருந்தாலும் அதை கொடுத்து முடிப்பீங்க. ரிஷபராசிக்காரர்கள் பணத்தை சேமிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. நாளைக்கு வேணும், நம்மளுடைய எதிர்காலத்துக்கு வேணும் அப்படின்னு சேமிப்பதில் சிறப்பான பங்கு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கும். சனி பகவான் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு. இருந்தாலும் தாயின் உடல் ஆரோக்கியத்துக்காக பணத்தை செலவிட வேண்டிய சூழ்நிலை தான் இந்த ஜனவரி மாதத்தில் இருக்குது. பெரிய உடல்நிலை பிரச்சனை அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. இந்த ஜனவரி மாதத்தில் 4/1/2025 தனுசு ராசிக்கு புதன் போறாரு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதன் சூரியனோடு இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்கிறாரு ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம். அப்ப இது ஒரு நல்ல நேரம். தொட்டது துலங்கும், தொல்லைகள் அகலக்கூடிய மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம். தொழிலில் முன்னேற்றமும், உத்தியோகத்தில் உங்களுடைய கை அப்படிங்கிறது ஓங்கி இருக்கும். வியாபாரத்திலையும் சரி, தொழிலையும் சரி, நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு அதை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. புத ஆதித்ய யோகம் இருக்கிறதால புதிய தொழில் தொடங்கும் திட்டம் அப்படிங்கிறது நிறைவேறும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு தடைகள் தடங்கல்கள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் முறியடிச்சு வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கும். ஜனவரி மாதத்தில் மறைஞ்ச புதனால நிறைஞ்ச தனலாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்திருந்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு தேடி வரும். மாணவர்கள்லாம் படிப்பில் அதிக அக்கறை எடுத்து நல்லபடியாக படிக்கணும். உங்களுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய லட்சியத்தை நோக்கி மட்டுமே இருக்கணும். பெண்களுக்கெல்லாம் கல்யாண கனவு அப்படிங்கிறது நனவாகும். இந்த மாதத்தில் சுப செலவுகள், சுப காரியங்கள்லாம் இல்லத்தில் நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் வழிபாடு உங்களுடைய குடும்பத்தில் முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுக்கும். இந்த மாதத்தில் நண்பர்களை நம்பியோ அல்ல புதிதாக வரக்கூடியவர்களை நம்பியோ எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். ரிஷபராசிக்காரர்கள் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே முன்னாடி நின்று செய்கிறது தான் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது.